அதைவிட மிக முக்கியமானது தற்போது திருமா கையில்தான் அந்த சாவி இருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார்? திருமாவின் அறிவிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. என்ன அறிவிக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமானது. தற்போது திருமாவுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்ன செய்ய போகிறார் திருமா என்பது குறித்து நமக்கு வன்னியரசு, அந்த கட்சியின் மிக முக்கிய நிர்வாகி, எதிர்காலத்தில் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் வன்னியரசு செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே வன்னியரசு என்ன பேசினார் என்பதை தற்போது பார்ப்போம். விஜய் தற்பொழுது உங்களுடைய ஆதரவை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் பதிவில் இந்த மாதிரி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தீங்க. இந்த விஷயத்தில் விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை எதிர்பார்க்கிற பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லதா? இல்லை, எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. தற்போது வன்னியரசின் பேட்டியை பார்த்தோம். நேற்றே முடிவு செய்தாகிவிட்டது. தற்போது அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி. இன்னும் சில நிமிடங்கள் தான் பாக்கி. தொல் திருமாவளவன், விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடப் போகிறார். துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சராகக்கூடிய திறமையுமே எங்கள் தலைவருக்கு இருக்கிறது என அவர் கூறியிருக்கிறார். எனவே ஆட்சியில் பங்கெடுக்க போகிறது, அதிகாரத்தில் பங்கெடுக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்திவிட்டார். கிட்டத்தட்ட சூசகமாக சொல்லிவிட்டார் வன்னியரசு. எனவே எந்த நேரத்திலும் அவர் அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக இருக்கிறது. திருமா ஆட்சியில் பங்கேற்க போகிறார், சாதகமான ஒரு பதிலை தான் தாவேகாவுக்கும் தாவேகாவின் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் கொடுக்க போகிறார். தமிழக மக்கள் நீண்ட காலமாக இந்த குழப்பம் 4ஆம் தேதியே முடிவு வந்துவிட்டது. 4ஆம் தேதி பிற்பகலே தெரிந்துவிட்டது விஜய் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்று, அவர்தான் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறார் என்று. ஆனால் 5 முடிந்து 6 முடிந்து 7 முடிந்து 8 முடிந்து இன்று 9ஆம் தேதி வந்துவிட்டது. இன்னமும் ஆட்சி அமைக்கப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே. என்றால் தமிழக மக்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு ஈடுபடாவிட்டாலும் யார் முதலமைச்சர் என்று தெரிந்து கொள்வதை ஆர்வம் காட்டுவார்கள் இல்லையா? பல இடங்களில் இதுதான் பேச்சு. ஏன் இப்படி விஜயை படுத்துகிறார்கள்? எதற்காக அழைக்கலாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எதுவும் சொல்லாமல் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தற்போது பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல, வன்னியர் சொன்னது போல, இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார் தொல் திருமா என நாம் தெரிவித்திருந்தோம். தொல் திருமாவளவன் அசோக் நகரில், சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகாவின் தலைமையகத்திலே தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அங்கு செய்தியாளர்களை சந்திக்க போகிறார். செய்தியாளர்களை சந்தித்து அவர் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்ட பிறகு தாவேகா தலைவர் விஜய் அங்கு நேரடியாக வரப்போகிறார். தாவேகா தலைவர் விஜய் திருமாவை சந்தித்து நேற்று சிபிஐ சிபிஎம் தலைவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தது போல திருமாவளவனையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருவரும் சேர்ந்து தமிழகத்தை ஆளுவோம் என்று அறிவிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின் நேரடியாக ஆளுநர் அலுவலகத்தை செல்லவிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய்.